அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிகைன் சீக்ரெட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்களாம். உங்களோட பிறந்த தேதி என்னன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியூமராலஜி அல்லது எண் கணிதம் ஜோதிடத்தின் ஒரு முக்கியமான கிளையாகும். எப்படி ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் போன்றவை ஒருவரது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல ஒருவரது பிறந்த தேதியும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவரது பிறந்த தேதியின் அடிப்படையில் தான் அந்த நபரின் விதி எண் கணக்கிடப்படுகிறது. எண் கணிதத்தில் மொத்தம் 1 முதல் 9 எண்கள் உள்ளன. இந்த 9 எண்களும் நவ கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகங்களுடன் தொடர்புடையதாகவே கருதப்படுகிறது. இந்த 9 எண்களும் ஒருவரது பிறந்த தேதியின் கூட்டுத்தொகையின் ஒற்றை இலக்க எண்ணாகும். எண் கணிதத்தில் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக உள்ளனர். அதுவும் சில தேதிகளில் பிறந்தவர்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் ஆற்றலை கொண்டவர்களாக உள்ளனர். இப்போது நிறைய பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம். முதலில் விதி எண் 9. நியூமராலஜியில் விதி எண் 9 மிகவும் சக்தி வாய்ந்த, வலிமையான மற்றும் அதிர்ஷ்ட எண்ணாக கருதப்படுகிறது. ஒரு மாதத்தில் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய விதியன் தான் 9. இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக கூறப்படுகிறது. குறிப்பாக பண விஷயத்தில் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமானவர்கள். எண் கணிதத்தின்படி இந்த விதி எண் 9ஐ சேர்ந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் வலுவான ஆற்றலை கொண்டவர்கள். இவர்கள் தங்களின் இலக்கை அடையாமல் விடமாட்டார்கள். வாழ்வில் எதை சாதிக்க நினைக்கிறார்களோ அதை நிச்சயம் சாதித்து காட்டுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் இப்படி சாதனை புரிய காரணம் அவர்களின் புத்திசாலித்தனமும் வலிமையும் தான். இவர்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அங்கு உயர் பதவியில் இருப்பார்கள். வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே இருப்பார்கள். இதனால் இவர்கள் கையில் பணம் எப்போதுமே நிலைத்திருப்பதோடு சமூகத்தில் நல்ல பெயரோடும் புகழோடும் திகழ்வர். முக்கியமாக இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு வாழ்வில் பண பற்றாக்குறையே வராது. விதி எண் 9ஐ கொண்டவர்கள் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காக நிறைய பணத்தை செலவிடுவார்கள். மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் அதிக கோபக்காரர்களும் கூட. ஆனால் மற்றவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைத்தாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து தங்கள் இஷ்டப்படியே வாழ்வார்கள். ஆனால் இவர்களின் திருமண வாழ்க்கை சற்று மோசமாகவே இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.